வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்தியாவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Redmi Note 12 Pro தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு விலை கம்மி, அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ரெட்மியில் சூப்பர் ஹிட்டான ஒரு சீரிஸ் தான் வந்து இந்த நோட் சீரிஸ். அதில் வந்து Note 12 Pro வந்து ஆல்ரெடி வந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட Note 12 Pro இருக்கு. Redmi Note 12 Pro 5G லார்ஜ் கேமரா சென்சார் வித் OIS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவிட் 120 Hz AMOLED டிஸ்பிளே வித் 1 பில்லியன் கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் Note 12 Pro. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேறு கேஸ் வாங்கிடணும். வாவ், ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. Note 12 Pro-வை கடைசியாக பார்ப்போம். பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 67 watts designed by Xiaomi. 67 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டி தரமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா OnePlus சார்ஜர் மாதிரி இருக்குது. டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிளும் வந்து நல்லாயிருக்கு. டேட்டா கேபிளும் உள்ளே வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் வந்து USB இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா C டைப் இருக்குது. இப்போ நம்ம Note 12 Pro எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க ஃபோன் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அப்படியே வந்து மின்னுது ஃபோன். சரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து MIயோடைய சிக்னேச்சர் ஃபீச்சரான இன்ஃப்ராரெட் இருக்குது. செகண்டரி ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. இப்போ வர நிறையா ஃபோன்ஸில் வந்து இந்த ஃபீச்சர் கொடுக்கறதே இல்லை, இதில் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிம் 2 போட்டுக்கலாம், சிம் 1 போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மெமரி கார்டு போட முடியாது, பட் உங்களுக்கு மெமரி வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 256 GB வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு வந்து மெமரி நிறைய தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து 256 GB மெமரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம Note 12 Pro-வை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். Note 12 Pro ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக வந்து LCD டிஸ்பிளே தான் தருவாங்க, பட் இது வந்து OLED டிஸ்பிளே அப்படிங்கிறனால நீங்கள் பார்க்குற வீடியோஸ், நீங்கள் விளையாடுற கேம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அடுத்தது 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் இருக்குது. HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் சாம்சங் ஃபோன் வாங்கினீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ டிஸ்பிளேல எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.67 inch கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கிராக் ஆகாது. அண்ட் OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 12ஓட வருது. ப்ராசஸர் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க 6nm. இப்போ வந்து நம்ம Note 12 Pro-உடைய OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 128 GB மெமரி இருக்குது. இதில் 24 GB தான் வந்து ஆக்குபையாக இருக்குது ஆப்ஸில். கிட்டத்தட்ட ஒரு 100 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஸ்பெக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 8+3 GB ரேம். ஸோ இது வந்து 8 GB வேரியண்ட்டுங்க. இதில் வந்து 3 GB மெமரியை வந்து நீங்கள் வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டைமென்சிட்டி 1080 ஆக்டோ கோர் மேக்ஸ் 2.6 GHz ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8 GB ரேம் இல்லாமல் உங்களுக்கு வந்து 12 GB ரேம் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு வந்து ரேம் வந்து ஸ்பீட் ஜாஸ்தியாக வேணும். அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா 120 GB இல்லாமல் 256 GB ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த மெமரி அண்ட் ரேம் காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்குமோ உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெயினான ஃபீச்சர் கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP ப்ரைமரி லென்ஸுங்க. இது வந்து PDAF OIS லென்ஸ். உங்களுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ வர எல்லா லேட்டஸ்ட் ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா PDAF லென்ஸ் தான் தராங்க. அதே லென்ஸ் தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். ஃப்ளாஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லோ டோன் வேணும் இல்லை ஒயிட் டோன் வேணும் அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது கூட இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செல்ஃபி கேமரா வந்து 16 MP தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம். அண்ட் பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமராவில் 1080p வீடியோஸ் மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும்.
ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வைஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டூயல் பேண்ட் சப்போர்ட் பண்ணுற வைஃபை இருக்குது. அண்ட் இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படவே வேணாம், ஏன்னா இது வந்து ஒரு 5G மொபைல். லேட்டஸ்ட் 5G நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்து இதில் சப்போர்ட் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனில் கொடுத்துருக்காங்க. இது இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து மைன்யூட்டாக இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பேட்டரி அண்ட் சார்ஜிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து கையில் வச்சுருக்கிறதே தெரில, வெயிட்டே இல்லை. பட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 67 watts கொடுத்துருக்காங்க. 0 to 50 பார்த்தீங்கன்னா 15 minutesல சார்ஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. 100% பார்த்தீங்கன்னா 46 minutesல சார்ஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 0 to 50 வந்து 15 minutes அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சார்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது. இப்போ வர லேட்டஸ்டான ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அப்படி தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேட்டரி கம்மியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக சார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 80 to 100 பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சார்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஆகும். இப்படி சார்ஜ் ஆகிறதுனால பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே டெக்னாலஜி வந்து இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. Note 12 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டஸ்ட் பர்பிள், ஃப்ராஸ்டட் ப்ளூ, ஆனிக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் வருது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டஸ்ட் பர்பிள் தான். இவ்வளோ அட்ராக்டிவான Note 12 Pro 5G உடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,980 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறலாம். ஓவரால் Redmi Note 12 Proவில் என்னென்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட அப்பியரன்ஸ் வந்து ப்ளஸ்ஸுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க, பொதுவாக லேடிஸ்க்கு வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே அப்போ கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து இன்ஃப்ராரெட் இருக்குது. இந்த இன்ஃப்ராரெட் வச்சு வீட்டில் இருக்கிற டிவி வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், ஏசியை கண்ட்ரோல் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் வந்து இன்ஃப்ராரெட் டிவைசஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க. அண்ட் உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரியும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராசரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கேம் விளாண்டாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் ஹேங் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப பெரிய கேம் விளாட்றீங்க அப்படின்னா கிராஃபிக் செட்டிங்ஸ் மட்டும் மீடியமில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்கிறதில்ல, உங்களுக்கு வந்து சி டைப் மட்டும்தான் இருக்குது. யாரெல்லாம் வந்து இந்த பெரிய ஃபோன் எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சம் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட் மாதிரி இருக்கணும், யூஸ் பண்ணுற கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா 12 Pro வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 24,980 ஸ்டார்ட் ஆகுதுங்க. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே Redmi Note 12 Pro உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.